தூத்துக்குடி அருகே குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டப்பிடாரம் அருகே மேல மீனாட்சிபுரம் கிராமத்தில் 420 அடி ஆழத்திற்கு போர்வெல் அமைக்கப்பட்டு மோட்டார் பொருத்தியும் குடிநீர் வழங்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். பணி மேற்பார்வையாளர் ராஜ்குமார் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் மற்றும் தண்ணீரின்றி வாடும் 3000 மரக்கன்றுகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஓவர்சீர் பேர் ராஜ்குமார் சார், ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் இங்கே ஓட்டப்பாரத்து பஞ்சாயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷ காலமா அவங்க வந்த பிறகுதான் ஓட்டப்பாறை மக்களுக்கு அதிகப்படியான வேலையே தந்தாங்க. அதிகமான சம்பளமும் எங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்த பிறகு எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. கான்ட்ராக்டர் ஜெகதீஷ் எங்களுக்கு மினி ஃபாரஸ்ட்ல ஒரு போர் எடுத்தார். கான்ட்ராக்ட் எடுத்து போர் போட்டு இப்போ ஏறக்குறைய 7 மாசம் ஆகுது. 7 மாசம் ஆகியும் அந்த பணியை அவர் இன்னும் முடிவு செய்யலை. அப்படியே அது அறகுறையா தான் நிக்குது. நாங்களும் வர அதிகாரிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த பணியை அவர் முடிக்க முடியாது. எனக்கு பிள்ளை தாங்கன்னு சார்கிட்ட கேட்காரு. இதான் பிரச்சனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டில் 125 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். பொம்பராஜப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வழங்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் பாராபட்சமாக செயல்படுவதாகவும் புகார் கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த 10 நாட்களுக்குள் பணி ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர். 2 முறை வந்தோம். ஒரே வாரம் தான் விட்டாங்க. இப்ப 7 மாசம் ஆகுது எங்களுக்கு வேலை விட்டு செஞ்சுங்களே செய்யறாங்க. எங்களுக்கு வேலை உள்ள எங்க புக்கை எடுத்து பாருங்க, அவங்க புக்கை எடுத்து பாருங்க. அது எப்படி இவங்க கூட ஏத்துறாங்க? செஞ்சுங்களே அவங்கள்ட்ட ஏத்துவாங்களா? அப்புறம் எங்கள்தெல்லாம் ஏத்த மாட்டாங்களா? ஏன் அவங்களுக்கு தெரியல? ஒரே நம்பர்ல வருது மாசமா வாரம் ஒரே நம்பர்ல வருதுன்னு இவங்களுக்கு தெரியலையா? எங்க நம்பர் எடுத்து பார்க்க சொல்லுங்க. நான் காட்டுறேன் புக்கை. இந்த வாரம் எங்களுக்கு ஒண்ணு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிக்கோவில் மலைப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் வனக்கோட்டத்திற்குட்பட்ட திருக்குறுங்குடி வனச்சரகத்தில் மலை நம்பிக்கோவில் மற்றும் நம்பிக்கோவில் சூழல் சுற்றுலா பகுதி அமைந்துள்ளது. இப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து நம்பிக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கும் நம்பிக்கோவிலின் சூழல் சுற்றுலா பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிடுவதற்கும் வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை மலை நம்பிக்கோவிலுக்கு பக்தர்கள் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.